திரு முனவர் பாஷா, இப்போ அதிமுக பலவீனமாக தான் இருக்குது, இந்த கூட்டணியும் பலவீனமாக தான் இருக்குது அப்படின்ற பொருள்படக்கூடிய வகையில் தான் உதயநிதி பேசுகிறார். அப்படி பார்க்கும்போது இன்னும் அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாக தான் இருக்கா, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே தென்படலை அப்படின்ற துணியில் உதயநிதி பேசுகிறார். சார், அதாவது அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார் என்றால் அவருடைய கண்ணை பொறுத்தவரை அவர் பார்வையில் கோளாறு இருக்கிறது என்று தான் அர்த்தம். ஏனென்று சொன்னால் தமிழக அரசியலை பொறுத்தவரை கோட்டீஸ்வரன் சொன்னார், ஜவாஹிருல்லா சொன்னார், நம்ம மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி சொன்னார்கள். இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை. திமுக அண்ணா திமுக இவர்களுக்கு இடையிலே தான் தேர்தல் களம் என்பது அமைந்து வருகிறது. தொடர்ந்து அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும் பொழுதே பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் வெற்றி பெற முடியாமல் திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாயத்தேவரை நிறுத்தி 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் தமிழகத்து அரசியல் பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸை தோற்கடித்து திமுகவை டெபாசிட் இழக்க செய்து 3வது இடத்திற்கு தள்ளக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு எம்ஜிஆருடைய அதிமுக திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இருந்தது. அந்த அளவுக்கு இரட்டை இலை என்பது மக்கள் மனதிலே ஆழமாக பதிந்த ஒரு சின்னமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையிலே ஒற்றை தலைமை என்ற முடிவுக்கு வந்ததற்கு பின்னால் அவர்கள் கட்சியிலே துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கட்சியை விட்டு நீக்கக்கூடிய கட்டுப்பாடு மிக்க ஒரு இயக்கமாக எடப்பாடியார் அந்த கட்சியை கட்டி காத்து வந்து கொண்டிருக்கிறார். இருதுருவ அரசியல் தான் அதுக்கு மாற்றே இல்லை அப்படின்னா 2024 மக்களவைத் தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் ஏன் பல கட்சிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உட்பட பல கட்சிகள் எந்த நம்பிக்கையில் போய் சேர்ந்தாங்க? அதிமுகவுக்கு மாற்று, திமுகவுக்கு மாற்று நாங்கள் தானே என்டிஏ பேசினாங்க. இன்னைக்கு அண்ணாமலை தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக அப்படி தானே பேசினாங்க. 2024 என்பது பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நரேந்திர மோடியினுடைய தலைமையில் இருக்கின்ற மத்திய ஆட்சி வர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, மக்களவை தேர்தல் மட்டும் இல்லை சார், கழகங்கள் இல்லாத ஆட்சி அமையணும் அப்படின்றது பாஜகவுடைய முதல் முழக்கம் சார். பெருந்தலைவர் காமராஜ் கூட தான் ரெண்டும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டன்னு சொன்னார். காங்கிரஸ்காரங்க அப்படி தான் இருக்காங்களா? இன்னைக்கு காமராஜ் சேர்த்து வச்ச சொத்தை அனுபவிக்கிற காங்கிரஸ் திமுகவோட தானே கூட்டில் இருக்குது. அதனால் அன்றைக்கு பேசியது என்பது பாரத பிரதமர் மீண்டும் மோடி வர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் தேர்தல் களத்தை சந்தித்தோம். கடந்த கால வரலாறுகளை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் 77 நம்முடைய ராஜீவ்காந்தி சொன்னார், நெருக்கடியிலே எதிர்த்தவர்கள் நாங்கள் தான் வீரத்தோடு என்றெல்லாம் சொன்னார். ஆனால் அதே திராவிட முன்னேற்ற கழகம் 1980 வருகின்ற பொழுது நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று இந்திரா காந்தியினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு எந்த இந்திரா காந்தியால் சாத்தூர் பாலகிருஷ்ணன், நம்முடைய சிட்டி பாபு அவர்கள் சிறைச்சாலையிலே கொடுமைப்படுத்தி கொல்லப்பட்டார்கள் என்று குற்றம் சாட்டினார்களோ அதே திமுகவோடு, அதே காங்கிரஸோடு போய் திமுக கூட்டணி வைத்து தேர்தல் களத்தை சந்தித்தது. ஏனென்றால் மொரார்ஜி தேசாயினுடைய ஆட்சி. உதயநிதி ஒரு முக்கியமான கருத்து சொல்றார். சொல்லுங்க. நீங்க அதிமுக பாஜக கூட்டணி வலிமையான கூட்டணி, 41% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்றார். ஆனா ஒரு பலவீனமான கூட்டணி தான் இருக்கு, அதிமுக தான் இருக்கு, பலமான கட்சிகள் யாரும் இல்லைன்றார். எந்த அடிப்படையில் இந்த திமுக வலுவான கூட்டணி இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு நம்புறீங்க நீங்க? சார், எங்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்கிறது. எல்லா தரப்பு மக்களும். நீங்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபொழுது எந்தெந்த அரசு துறையை சார்ந்த ஊழியர்கள், அரசு ஊழியராக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளராக இருக்கட்டும், அத்தனை பேரும் போராடிய போது இதே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் நேரிலே போய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவருடைய கோரிக்கைகளை எல்லாம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே நிறைவேற்றி தருவதாக அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு அத்தனை பேரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீண்டும் போராடக்கூடிய ஒரு நிலைமை இருப்பது இன்னும் 3 மாதம்தான். இதற்கு மேல் அவர்களால் நிறைவேற்ற முடியாது. எனவே அரசு ஊழியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கட்சியாக்கி காட்டுகிறோம் என்றுதான் சபதம் எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தால்தான் எங்களை தேடி வருகிறார்கள், ஆளுங்கட்சியாக வந்தால் எங்களை தேடி வருவதில்லை. எனவே இவர்களை எதிர்க்கட்சி ஆக்குவோம் என்று சபதம் எடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு கூட்டணியாக அதிமுக தலைமையிலே இருக்கின்ற இந்த கூட்டணி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களுக்கு மக்கள் ஒரு கேள்வி இருக்கு. திமுகவை வீழ்த்த நினைக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எங்களோட கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு பகிரங்க அழைப்பு கொடுத்தீங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த இன்விடேஷனை யாரும் ஓப்பன் பண்ணி பார்த்ததா கூட தெரியல. ஆனா இந்த நிலையில ஒருவேளை அவங்களுக்கு திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல. இல்லை சார், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவர்கள் அவர்களுக்குள்ளேயே குழப்பம்.
அவர்கள் இல்ல சார், நீங்க ஓபன் கால் தரீங்க திமுக வீழ்த்தணும் அப்படிங்கறது ஒரு அல்டிமேட் நோக்கம். அந்த காலுக்கு இன்னும் டைம் இருக்கு சார். அதாவது 7 ஆண்டுகளாக திமுக கூட்டணி இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் ஒரே அணியில் இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்னும் டைம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாங்க. ஏன் இவ்வளவு விரைவா அமித்ஷா வந்த மேடையில் தமிழ் மாநில காங்கிரஸ், அதிமுக, பாஜக 3 பேரும் ஒரே மேடையில் இறங்கி அப்ப நேரம் அப்படின்றது உங்களுக்கு பெருசா பிரச்சனையா தெரியலையா? எதுங்க? இப்ப 8 மாதத்திற்கு முன்னதாகவே அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. ஆமா. அந்த கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் இப்பயும் இருக்கு. இன்னும் நேரம் இருக்கு அப்படின்னு நீங்க காத்திருக்கலாமே. ஏன் இவ்வளவு சீக்கிரம் நீங்க கூட்டணி அமைச்சீங்க? சார், கூட்டணி ஏற்கனவே இருந்த கூட்டணி சார். அதாவது இல்ல சார், அதிமுக பாஜக கூட்டணி புதிதாக உருவான கூட்டணி சார். எதுக்காக உருவாக்கணும்னா அவங்க வந்து அதிமுக சட்டமன்ற தேர்தல், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும், நான் இது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் பிரதமராக மோடி வர வேண்டும் என்பதற்கான முயற்சி. சட்டமன்ற தேர்தல் என்பதனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது, திமுகவை வீழ்த்துற கொள்கை என்பது பாஜகவினுடைய கொள்கை, அதிமுகவுக்கும் அதே கொள்கை. எனவே கொள்கையிலே ஒன்றுபட்டவர்கள் ஓரணியிலே சேர்ந்து அறிவித்திருக்கிறார்கள். புதிய கட்சிகள் அவருடைய தேதியை அறிவித்திருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஜனவரி 9ஆம் தேதி அறிவிப்போம் என்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே மாதிரி தேதி சொல்லி இருக்கிறார்கள். ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த கூட்டணி இன்னும் பலமாக இருக்கும். மக்களுடைய எண்ணப்படி இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும், புதிய முதல்வராக எடப்பாடியார் வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் என்பதில் திருவணியரசு. அதிமுக பலவீனம் அடையக்கூடாது, அது ஒரு திராவிட கட்சிகளுடைய பாரம்பரியம், அது எக்காரணம் கொண்டும் பலவீனம் அடைகிறது அப்படின்றது பாஜகவுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு விசிகாவுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பார்க்கறது? இது பாஜகவுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா, இல்லை புதிய கட்சியுடைய வருகையை தவிர்ப்பதற்காக ஒரு பலவீனமான எதிரியை உதயநிதியை கட்டமைக்கிறாரா? முதல்ல எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், உங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது என்னென்னா, இன்னைக்கு வந்து 1818 மராட்டிய மாநிலத்தில் வந்து பேஸ்வாக்கள் என்று சொல்லக்கூடிய சித்பவன் பார்ப்பனர்களை வீழ்த்திய மகர் ரெஜிமெண்ட் வந்து அந்த பேஸ்வாக்களுடைய படையை வீழ்த்திய நாள் இந்த நாளை தான் வந்து இந்தியா முழுக்க இருக்கிற தலித்துகள் வந்து இன்றைக்கி வந்து மராட்டிய மாநிலத்தில் அந்த பீமா கோரைக்கான இடத்துல போய் வீரவணக்கம் செலுத்துவார்கள். கடந்த முறை எங்களுடைய தலைவர்களும் வீரவணக்கம் செலுத்தினார், நாங்களும் இன்றைக்கி வீரவணக்கம் செலுத்துகின்றோம். இந்த அரங்கிலையும் அந்த போராளிகளுக்கு, அதாவது பேஸ்வாக்களை சித்பவன் பார்ப்பனர்களில் அந்த படையை வீழ்த்திய மகர் ரெஜிமெண்ட்டுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவிச்சுட்டு நான் வந்து ஆரம்பிக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, அதனுடைய தொடர்ச்சி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த ஆங்கில பத்திரிகையுடைய பேட்டியை தொடர்பாக தான் நம்ம இந்த விவாதத்தை வைக்கிறோம். அதில் அவங்க கொடுத்த தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பாக நான் பார்க்குறேன். வி ஆர் ரெடி டு ஃபேஸ் பிஜேபி அண்ட் ஆல் இட்ஸு பி டீம்ஸ் அப்படி தான் அவர் வந்து அந்த தலைப்பை அவங்க அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. பிஜேபியும் அதனுடைய பி டீம்ஸையும் நாங்கள் எதிர்க்க ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்ல வருது. நீங்கள் சொன்னீங்க, எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னதையும் நீங்கள் வந்து சொன்னீங்க. அதாவது வந்து வலிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதையும், இவர் வந்து பலவீனமாக இருக்கிறது சொன்னதையும் ரெண்டையும் ஒன்றா சொன்னீங்க. 2 பேரும் ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க.